காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் தினந்தோறும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே ஒரு சில சம்பவங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சி மடத்திற்கு ஒருவர் அடிக்கடி பூ கொண்டு வருவார். அந்த பூக்கூடையிலே பூவை கொண்டு வருகிற பொழுது ஒரு நாள் அந்த கூடை நிறைய கொன்றை மலர் பூக்களை கொண்டு வருகிறார். கொன்றை மலர் பூக்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பக்தர்கள் கூடியிருந்த இடம். அந்த கொன்றை மலர் அந்த பூக்குடையை பெரியவா பக்கத்தில் வைத்த மாத்திரத்தில் பெரியவா சிரித்து கொண்டே, ஓ கொன்றை மலரா, சிவபெருமானுக்கு உகந்த மலர், சிவபெருமானுக்கு பூசிக்க வேண்டிய அற்புதமான மலர் என்று சொல்லிவிட்டு உடனே சொல்லுகிறார், மலர் மட்டும் கொண்டு வரலாமே, ஏன் சிவபெருமானுக்குரிய ஆபரணத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாராம். மலர் கொண்டு வந்ததற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆபரணமா, சிவபெருமானுக்குரிய ஆபரணமா, என்ன பெரியவர் சொல்கிறார்? கூட்டத்தில் இருந்த பக்தர்களும் அதை கேட்டு வியந்து போயிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னுடனே பெரியவா சிரித்து கொண்டே அந்த மலர் கூடை எடுத்துக்கொண்டு ஓரமாக போய் ஒரு தட்டை கொடுத்து அதில் கொட்டச் சொல்கிறார். அந்த மலர் கீழே தட்டிலே விழுந்து விழுகிற மாத்திரத்திலே அந்த மலர் கூடையிலிருந்து ஒரு சர்ப்பமும் வெளியே ஓடி போனதாம். ஏனென்றால் சிவபெருமான் தன்னுடைய கழுத்திலே இதிலே சர்ப்பம் அணிந்திருப்பார் அல்லவா. பெரியவா ஞானக்கண்ணிலே அதை தெரிந்து கொண்டு, கொன்றை மலர் கொண்டு வந்திருக்கலாம், சிவபெருமானுக்கு உகந்த மலர், அவருக்குரிய ஆபரணத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாயே என்று அவர் சொன்னது அப்போதுதான் இந்த மலர் கொண்டு வந்ததுக்கு புரிந்ததாம். ஏனென்றால் பார்த்த மாத்திரத்திலே அது என்ன என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான மகா பெரியவர் அவர்கள். ஏற்கனவே சித்து செய்ய தெரியாதவர். அவருடைய அருளுரைகள் மூலமாக அவருடைய ஞான கண்ணிலே படாத விஷயங்களே கிடையாது. ஒருமுறை நம்முடைய பிரபல திரைப்பட இயக்குனர் வசந்த் அவர்கள் எங்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள். நாங்கள் சென்னையிலிருந்து கூட்டமாக இளைஞர்களாக இணைந்து ஒரு முறை காஞ்சி மடத்திற்கு போனோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனோம். நடக்க முடியாமல் நடந்து போனோம். என்னுடைய கால்களெல்லாம் அப்படியே வலித்தன. இருந்தாலும் மகா பெரியவரை தரிசிக்கப் போகிறோம் என்கிற சந்தோஷ உணர்வோடு அப்படியே விரைந்து போய் மடத்திலே போய் மகா பெரியவா ஒரு இடத்திலே ஓரமாக அமர்ந்திருந்தார். நாங்கள் போய் அந்த கூட்டமாக சென்ற இளைஞர்களெல்லாம் போய் மகா பெரியவரிடத்திலே விழுந்து வணங்கி, பெரியவா நீங்கள்தான் சரணம், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள்தான் வழிகாட்டி என்று சத்தம் போட்டு எல்லோரும் பெரியவரிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே பெரியவர் என்ன செய்தாராம், தனக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு கால்வலி நன்றாக தெரிந்து என்ன செய்தாராம், தன்னுடைய காலை தானாக பிடித்து கொண்டாராம். தன் காலை தொண்டர்களுக்குரிய வலி போக வேண்டும் என்பதற்காக காலை தானாக பிடித்து கொண்டு அந்த பெரியவர் எங்களுக்கு அருள்பாலித்தார். நாங்கள் வருகிற பொழுது இருந்த வலி போகிற பொழுது எங்களுக்கு துளிகூட வலி இல்லாமல் போனது என்று இயக்குனர் வசந்த் சொன்னது. உண்மையிலேயே அந்த அற்புதமான மகான் தொண்டர்களுக்கு ஒன்று என்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனம் படைத்தவர் காஞ்சி மாமுனிவர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். உமாச்சி தாத்தா, மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அந்த அற்புதமான மகான் செய்த அந்த லீலையை பார்த்து நாங்களே வியந்து போனோம் என்று பிரபல திரைப்பட இயக்குனர் கேளடி கண்மணி போன்ற அற்புதமான திரைப்படங்களை எழுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு எளிய இயக்குனராக, ஆனால் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக விளங்கிய இயக்குனர் வசந்த் அவர்கள் அன்றைக்கு சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் கொன்றை மலருக்குள்ளே சிவபெருமானுக்குரிய அந்த ஆபரணத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாயே என்று பார்த்த மாத்திரத்தை தன்னுடைய கண்களினாலே மடத்திற்கு வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்த ஒரு அற்புதமான மகான் இன்றைக்கு இல்லை. இருந்தாலும் அவர் தெய்வத்தின் குரல் மூலமாக, அவர் சொன்ன சொற்பொழிவுகள் மூலமாக இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எண்ணியதை, தான் சொன்னதை இந்த உலகத்திற்கு அப்படியே வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான அருளாளர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது காஞ்சி மாமுனிவர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும். அவருடைய அருளுரைகளை கேட்டு
அவர் எழுதிய சித்தாந்தங்களை படித்து நாம் வாழ்க்கையிலே உயர்வு பெறுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவர் திருவடிகளே சரணம்.